வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னொரு சுக்குமமாக எழுந்தருளி 19/6/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சமுதாயமே மனிதனை உயர்விக்கும் கலாச்சாரம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில், நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்ட உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழ மட்டும் வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திருமம் ஒரு திட்டம் வனமாய் வாழ என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது, பஞ்சமா பாவங்கள் ஏது, குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது, கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க, முறையாக திருந்திய நற்கலாச்சாலைகளாம் மொழி நாடு பொருள் துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது, சிறைச்சாலை விடங்கினங்களுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்காங்க. சாமி சொல்லுவாங்க, சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவத்தை 12 தெரிந்து கொண்டு வாழ்வது ஒரு சிறந்த வாழ்க்கை. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க சாமிஜி. ஒரு பரிசல் ஓட்டி ஒரு பெரிய ஆறு வேகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றுல ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அந்த பரிசலை ஓட்டி அதன் மூலமாக பொருட்களையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் மறுகரைக்கு சென்று சேர்ப்பதுதான் அந்த இளைஞனுடைய வேலை. அந்த இளைஞன் தினந்தோறும் இதை சிறப்பாக செய்து வருவான். ஒரு முறை ஒரு படித்த இளைஞன் அந்த பரிசல்ல ஏறுறான். பரிசல்ல ஏறும்போது அந்த இளைஞன் பரிசலை ஓட்டி அந்த பரிசல்ல அவனை ஏத்திட்டு போறான். போயிட்டு இருக்கும்போது அந்த இளைஞன் நல்ல படித்த இளைஞன், எல்லா துறைகளிலுமே சிறப்பாக படித்து புலமை பெற்றிருக்கிறான். அவன் அந்த பரிசல் ஓட்டிக்கிட்ட ஒவ்வொன்னா கேட்கிறான், உனக்கு தாய்மொழியினுடைய இலக்கணம் தெரியுமா, கணிதம் தெரியுமா, சரித்திரம் தெரியுமா, இப்படி ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே வர்றான். அந்த இளைஞன், எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பரிசலை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கவனமாக ஓட்டி பயணிகளையும் அதில் ஏற்றக்கூடிய பொருட்களையும் மறுகரையில சேர்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. எனக்கு கணக்கு கூட தெரியாது. நான் ஒவ்வொருத்தரும் அவங்களையே இந்த பாக்ஸ்குள்ள காயின் வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு சில்லறை அவங்களே எடுத்துக்க சொல்லுவேன் ஒழிய எனக்கு என்ன கணக்கு கூட சரியா தெரியாது என்று சொல்றான். அப்ப அந்த பரிசல் ஓட்டி சொல்றான், பரிசல் துவங்கி கொஞ்ச தூரத்திலேயே இதுல ஒரு ஓல்ஸ் ஓட்ட விழுந்துருச்சு. தண்ணீர் மேல வருது. நான் 2 காரையும் அழுத்திட்டு இந்த பரிசலை எப்படியாவது மறுக்கரையில கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நான் போராடுறேன். ஆனா இப்போ ஆத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. இது ஆழப்பகுதி. இங்கே அது ஓட்ட அதிகமாயிடுச்சு. இனி நம்ம மறுக்கரைக்கு போக முடியாது, நீந்திதான் போகணும். எனக்கு நீச்சல் தெரியுமா, உங்களுக்கு எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறான். அப்ப அந்த இளைஞன் சொன்னான், நீச்சல் தெரியாது எனக்கு என்று. அதுபோல வாழ்க்கையில எல்லாம் கற்றிருந்தும் அந்த நீச்சல் தெரியல என்னும் போது அந்த ஆற்றை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படியோ அதுபோல நாம எல்லாம் கற்றிருந்தும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம தெரிந்து கொண்டு வாழாத நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை என்பது இந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு துடுப்பு அகப்பட்டா எப்படி அதை அடித்து கொண்டு போகுமோ அதுபோல வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் வாழ்வது பரிசல்ல துடுப்பை போட்டு மறுகரையை கிடப்பதற்கு சமம் என்று சாமிஜி சொல்லுவாங்க. மனிதன் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு வாழ்ந்து தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டு அந்த இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு. பறவைகள் பறக்கிறத பார்க்கறான், விமானத்தை கண்டுபிடிச்சான், மீன்கள்லாம் நீந்தி கடல்ல போறத பார்த்தா,
அதே போல இவனும் கப்பலை கண்டுபிடிச்சான். இப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அந்த அறிவாட்சி தரத்துல மனிதன் நுட்பமாக தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவமான 12 புரிந்து கொண்டு வாழணும். தனக்கும் பிற உயிர்களுக்கும் பொதுவானது தேவைகள் 3, காப்புகள் 3. தேவைகள் 3: பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு, வெளியேற்றம். காப்புகள் 3: வெற்றி, பகை, இயற்கை சீற்றம், தற்செயலாக வரக்கூடிய விபத்துக்கள். இந்த 6 மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பொதுவானது, மனிதர்களுக்கு மட்டும் உள்ளது சாமிஜி சொல்லுவாங்க. அறநெறிகள் 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவுநிலை படிகள் 3: பழக்கம், நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். விளக்கம், முழுமை. நாம சமுதாயமே மனிதனை உய்விக்கும் கலாச்சாரம் என்பதை உணர்ந்து சமுதாய இணக்கத்தை நாம் கடைபிடித்து வாழ்வது இறை நியதி என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.